ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வஞ்சர மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், திரும்ப திரும்ப செய்வீங்க. மிக்ஸி ஜாரில் 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கூடவே 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு முட்டையோடைய வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துருக்கேன். 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க வஞ்சர மீனில் மசாலாவை தடவிக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ மசாலா தடவியாச்சு. இது ஒரு 1/2 hour அப்படியே இருக்கட்டும். 1/2 hourக்கு அப்புறம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். 1/2 hour ஆயிடுச்சு. அடுப்பான் பண்ணி தவா வச்சுக்கோங்க. மீன் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு மசாலா தடவி வச்சுருக்க வஞ்சர மீனை உள்ளே சேர்த்துக்கோங்க. 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நடுநடுவில் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. இது ஒரு 2-3 தடவை இந்த மாதிரி திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்ட்டான வஞ்சர மீன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.